அவரை தான் முதல் திரை வந்தமிழ் ஞானி அவளை அடைந்தாக்கால். சுப்பிரமணியருக்கு முடிவே இல்லை. வயசு பாலமுருகன் எப்போதும் 16 வயசு போல் இருப்பார். உடம்போ 1000 கோடி சூரிய பிரகாசமாக இருக்குது. அவர் சொல்கிறார், அந்தமிழ் ஞானி அவளை அடைந்தாக்கால். முடிவில்லாதவன் சாவில்லாதவன் அவனை அருளை அடைந்தாக்கால். அவனுடைய அருள் என்பது அவனுடைய கருணை. சீடன் மேல் உள்ள கருணை தான் அருள். அப்போ அருள் என்பதுக்கு என்ன பொருள்னா, ஆசான் நல்ல பிள்ளை, ஆசான் சீடன் மேல் கருணை வைத்திருக்கிறான், அவர்களை அடையணும், அவருடைய கருணையை நம்ம பெறணும். அந்தமிழ் ஞானி அவர்களை அடைந்தாக்கால் அவனை ஆசி அருளை பெற்றுவிட்டால். அருள் என்பது அவருடைய முழு அன்பை பெறுதல். அன்பு, தயவு, கருணை அதை பெற்றுவிட்டால் அருளை பெற்றான் என்ற பொருள். அதுதான் அருளுக்கு அதான் அர்த்தம். ஆசான் நம்மை பிள்ளையாக ஏற்று தொண்டனாக சீடனாக ஏற்று முழுமையாக கருணை காட்டினால் அது அருள் தந்தான் என்று அருளை பெறுதல். அருள் என்பது ஆசானுடைய முழு அன்பை பெறுதலே அருள். அந்தமிழ் ஞானி அருளை அடைந்தாக்கால், அவன் ஆசியை பெற்றாக்கால், கருணை பெற்றார். அந்தமிழ் ஞானி அருளை அடைந்தாக்கால் அந்த உடல் தான் குகை செய்திருந்தேன். அந்த உடம்பை பற்றி எந்த தான் தெரியுது ரகசியம். ஆசான் ஞான பண்டிதன் அருளை பெற்றார். அவன் அந்தமிழ் ஞானி முடிவில்லாத தலைவன், எப்போதுமே இளமையாக இருப்பான், கெட்டதெல்லாம் தரக்கூடிய வல்லவன், பிறவி பயனை ஒழிக்கலாம். அவன் ஆசி பெற்றவர்கள் கோடான கோடி பேர். அவர் சொல்கிறார் திருமூலன், அந்தமிழ் ஞானி அவளை அடைந்தாக்கால், அவன் ஆசியை பெற்று. அதுதான் கருணை. மறுபடியும் அருள் என்பது கருணை, தயவு. அப்பா அளவில்லாம மகிழ்ச்சி. இவன் பூஜை செய்கிறான், இவன் சொல்கிறான் ஆசான் ஞானப்படிதான். எத்தனையோ பேரையா உன் திருவடியை பூச்சி தாசி பெற்றிருக்கிறான். நானும் உன் திருவடியை பூச்சி தாசி பெற்று வர்றேன், நீயும் என்னோடு எனக்கு ஞானப்பாடு கொடுன்னா. இப்படி நாக்கு தழும்பெறும்படி கேட்டுக்கிட்டே இருக்கான். ஒரு புண்ணியம் பூஜை செய்ய ஆசான் மனம் இறங்கி அருள் செய்வார். அருள் என்பதுனா கருணை காட்டுவார். அந்த கருணையை பெற வேண்டும். அந்தமிழ் ஞானி அருளை அடைந்த முடிவில்லாதவனும் என்றும் எக்காலத்தில் இருக்கக்கூடியவனுமான ஞான பண்டிதனை அவளை பெற்ற அக்கால் அந்த உடல்தான் குகை சிதைந்திடில். அவன் கருணையால் உடம்பை சார்ந்து அருள் செய்வான். அந்த உடல்தான் குகை சிதைந்திடில். குகை என்பது புருவ மத்தியில் ஊசி வாசலுக்கு ஜவ்வுண்டு அடைத்திருக்கும். அதே போல் கண்டசானத்தில் உச்சிக்கு கீழடியே ஊசி மன வாசலுக்குள் மச்சிக்கு மேலேறி வானுதரல் தாடெடுத்து கச்சை வடபுரிய காயலூர் பாதையிலே வச்ச மந்தாலோ எனக்கு நம்ம வாசன் சொன்னார். அப்போ புருவ மத்தியில் ஒரு ஊசி மன வாசல் இருக்கும். உச்சிக்கு கீழடியே ஊசி மன வாசலுக்குள் உச்சி கீழே உணவுக்கு பக்கத்தில் ஒரு ஜவ்வு இருக்கும். அது ஜவ்வு ஊசி மன அளவுக்கு தான் இருக்கும். ஊசி மணம் இருக்குது. அது எப்போ அது உடையும்? அப்போ இந்த புருவத்தில் ஊசி மனையும் கண்டசாரம் இருக்கும். மூலாதாரத்தில் ஒரு நரம்பு, ஈஸ்வர நரம்பு, பிரம்மநாடின்னு சொல்லுவான். அந்த நரம்பு எல்லா நரம்பும் எல்லாருக்கும் உண்டு. அந்த நரம்பு என்ன செய்யும்? சுக்கிலம் உற்பத்தி ஆகிறத ஒரு ரவுண்டு இருக்கும். அப்படி அந்த ரவுண்டு குண்டு மாதிரி இருக்கும். குண்டாடி சக்தின்னு சொல்லுவான். அந்த மயிரலை மாதிரி நரம்பு கீழே சுற்றி இருக்கும். அதுக்கு அந்த சுற்றுற இடத்துல சுக்கிலம் உற்பத்தி ஆகும். அது தொட்டுக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த தொட்டு இருக்கும்போது நரம்பு ஓடி என்ன செய்யும்? அந்த நரம்பு அந்த வினாத்தண்டு வழியாக தொண்டஸ்தானத்தில் பின்னலாகும். அப்போ வினாத்தண்டு இருந்து அந்த மெல்லிய நரம்பு போன்ற நரம்பு உண்ணாவிலிருந்து 3ஆக பிரியும். அப்படி பிரிஞ்சால் 3ஆக பிரிஞ்சால் 2 கண்ணுக்கு நரம்பு எல்லாம் மயிரலை மாதிரி தான் இருக்கும். 2 கண்ணுக்கு ஒரு 2 நரம்பும் ஒரு நரம்பு பொறுமத்தில் இருக்கும். அது பின்னலாகி அது திருப்புரை என்று சொல்வார்கள். அது ஞானிகள் பரிபாசது திருப்புரை அப்படி சொன்னால் இதுக்கு இந்த 3 நரம்பு இதுவும் இப்படி பின்னலாகி 2 கண்ணுக்கும் 2 நரம்பு, ஒரு பொண்ணுக்கு ஒரு நரம்பு உருவத்துக்கு இருக்கும். அப்போ இந்த கண்டஸ்தானத்திலிருந்து 3ஆக பிரிந்து திரிபுரை திரியாந்து
மறுபடியும் வினாத்திரண்ட போய் வினாத்திரண்டு வழியாக வந்து வரும். அப்போ இங்கேருந்து தான் அந்த நாடிகள் பிரியும். கண்கள் நீர் இருந்துக்கிட்டே இருக்கும். கண்கள் நீர் இருந்துக்கிட்டே இருந்தால் அப்போ அங்கேருந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இது மருத்துவத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இது ஞான வாழ்வு, ஞானத்துறை இது. அப்போ அந்த நரம்பு பின்னலாகி 2 கண்ணுக்கு 2 நரம்பு, ஒரு கண்ணு புறமுத்தி இருக்கும். அப்போ அந்த நரம்பு என்ன செய்வார்கள், இவர்கள் என்ன செய்வார்கள், அந்த நரம்பு வழியாக அந்த மின் ஞானே எவ்வளோ இடைந்தாக்கால் அந்த உடல்தான் குகை செய்திருந்திடில். அந்த உடம்புல ஒரு ஓட்டை போட்டு எங்கே குகை, புருமத்தில் வாசி ஒடுங்கும். அப்போ உடம்பு உலாமல் தங்குறான்னு அர்த்தம். ஒரு ஊசி மன வாசலில் காற்று இழுக்கும்போது கண்டஸ்தானத்தை நான் சொல்கிறான், அதுக்கு அவங்களே நம்ப முடியாது. கண்டஸ்தானத்தை ஒரு காற்றை நிறுத்தி இழுப்பான். இழுக்கும்போது தலைவன் என்ன செய்வான், அந்த ஊசி முனை வழியாக உள்ளே செல்வான். அதுதான் நரம்பு, அது ஈஸ்வர நாடி. அந்த உள்ளே சென்று அந்த ஈஸ்வர நாடி வழியாக சென்று கீழே மூலாதாரத்தை தங்கியிருப்பான். தங்கும்போது இவன் பிராணம் செய்வான். பூஜை செய்ய என்னாகும், அந்த குண்டலி சக்தி விழிப்படையும். அந்த குண்டலி சக்தி எப்போ விழிப்படும், பூஜை செய்ய கனலேறும். கனலேற கேற அனல் சக்தி, அந்த அனலுக்கு குண்டலி சக்தின்னு பேர். ஒரு வட்டம் இருக்கும், மயிரலை மாதிரி ஒரு வட்டம். அந்த அந்த மயிரலை மாதிரி இருக்கிறது உஷ்ணம் இருந்துச்சுன்னா குண்டலி சக்தி வெளிப்படையின்னு அர்த்தம். அப்போ என்ன செய்வாங்க, அந்த ஊடகம் போய் சேர்ந்ததில் சுந்தர மண்டரும் தொல்பி உள்ளவரும் அந்த மில் இன்பத்து அன்புறாண்டர். அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, அந்த வாய்ப்பை பெற்றால் அது சொல்கிறார், சுந்தர மண்டரும் தோல்வி உள்ளோர் இந்த உலகத்தில் உள்ளவரும் அந்த மில் இன்பத்து அருள் பெறுவார். தலைவனுடைய அருள் பெற்றால் அவன் அரசனாக இருந்தால் ஆண்டியாக இருந்தாலும் அந்த உடம்புல தங்கி அந்த உடம்பை சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி அந்த குண்டல் சக்தி என்ன செய்யும், மயிரலை மாறி இருக்குது வினாத்தண்டில். அதுக்கு பேர் பிரம்மசக்தி, பிரம்ம நாடி, ஈஸ்வர நாடி. அந்த மயிரலை மாதிரி இருக்கிற நரம்புகளுக்கு அந்த கீழே ஒரு வட்டம் போட்டிருக்கும், அது குண்டல் சக்தி. அது என்ன செய்யும், அனல் ஏறும். கொஞ்சம் அனல் ஏறிக்கிட்டே வரும், முறையான அனல் ஏறிக்கிட்டே வரும். அந்த அனல் ஆசான் அகத்தீசனோ நந்தீசனோ சுப்பிரமணியம் தான் அந்த அனலை ஏற்றுவார். அந்த நரம்போடைய உஷ்ணம் வந்து கண்டஸ்தானத்தில் கண்டஸ்தானம் செஞ்சுக்கிட்டு இவன் என்ன செய்வான், ஒரு அழுத்துவான் மூச்சை. அது அவங்களும் செய்வாங்க. அந்த மூச்சு புருமத்தில் வாங்கி ஒரு ஸ்தம்பித்தா அனல் ஏறும். மறுபடியும் மூச்சு காட்டி இழுப்பான், ஸ்தம்பிப்பான், மறுபடியும் அனல் ஏறும். 3 அல்லது 4 முறை செய்வான். அப்போ 4 முறை செய்யும்போது அந்த மயிரலை மாதிரி இல்லை நாடி என்ன செய்யும், அனல் ஏற்றி கண்டஸ்தானத்தில் இருக்கிற அந்த ஊசி போன வாசலில் கரைக்கும். அப்போ அந்த காற்றுல குத்துவான், உள்ள அக்னி பரவும். மறுபடியும் குத்தி அனல் ஏற்றுவோம். அனல் ஏற்றி அந்த ஈஸ்வர நாடி என்று சொல்லப்பட்ட பிரம்ம நாடி அந்த கண்டஸ்தானத்தில் இருக்கிற ஓட்டையை அது ஜவ்வை அறுத்து விடும், கரைச்சிடும். பிறகு புறமத்தில் இருக்கிற ஜவ்வையும் அறுத்துடும். அப்போ என்ன செய்வாங்க ஞானிகள், அந்த ஆடிய கூட்டணி போற்றி அருள் ஆனந்தம் சேர்க்கும் அருளனை போற்றி ஓடிய காற்றினை ஏற்றி அதில் உருகி ஒழுகும் அமிர்தத்தை ஊற்றியை தெரிய இறந்து சொன்னார் மஸ்தன் சொன்னார். அப்போ அந்த அனல் மூலக்கணல் ஏறி அது ஊசி முனை வந்து நரம்பு வழியாக வந்து கண்டஸ்தானத்தில் இருக்க அந்த ஊசி முனையாகிய கதவை உடைத்து ஜவ்வு கரைய வேண்டும். ஜவ்வு கரையினா அனல் ஏறணும், கணக்கு இருக்குது. ஜவ்வு கரைந்த உடனேயே அடுத்து புருமத்தியில் இருக்கிற ஜவ்வும் கரையும். இப்போ புருமத்தில் காற்று இழுப்போம், காற்று இழுத்து கண்டஸ்தானத்தில் நிறுத்துவோம். கண்டஸ்தானம் உச்சிக்கு கீழடியோ உண்ணாவுக்கு மேலும் சொல்கிறார். அது ஏற்றினோடனே அமிர்தபானம் சிந்தும். அது சிந்தினால் அந்த வாய்ப்பு மனித வர்க்கத்துக்கு இருந்தாலும் அவன் புலால் உணவை சைவத்தை மேற்கொண்டும் தினமும் ஆசான் ஞான பண்டிதனையோ திருமூலரையோ அகத்தீஸ்வரையோ பூஜை செய்தால் இந்த ஈஸ்வர நாடியை பற்றி அறியலாம். அது சொன்னார் அவையார், நரம்பெனும் நாடி இவையினக்கெல்லாம் உரம் பெறும் நாடி உண்டுன்னார். ஏன்னா எவ்வளோ மொத்தம் இருக்குன்னு கேட்டார்.
துரும்பு போல இருக்கிறார் அப்போ புஜண்டர். அப்போ 72,000 நாடி அவற்றுள் இந்த உடம்புல 72,000 நாடி இருந்தார். மருத்துவரை கேட்டால் மருத்துவ பார்த்தா ஒன்றுமே இந்த உடம்புல சதை பாகத்தில் எல்லாம் இருக்கும். சதை சிலருக்கு பெரிய நரம்பாக இருக்கும். சதை பாகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிற நரம்பு எண்ணுவாங்க ஞானிகள். 72,000 நாடி இருந்துச்சு. இது மருத்துவத்துக்கு தெரியாது. அது அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. என்னையா 72,000 சொல்லுவோம். அப்போது உடம்புல இருக்க எல்லா பகுதியிலையும் 72,000 நாடி உண்டு. சொல்லுவாங்க 72,000 நாடி அவற்றுள் முழு 10 நாடி முதல்ல 10 நாடி முக்கியம்னாரு. அடுத்த நூலில் வரப்போகுது. அது அடுத்த ஐப்பசி மாதத்தில் வரும். விளக்கம் தந்திருக்காது. அதுக்கெல்லாம் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் விளக்க சொல்ல முடியாது. ஒரே ஒரு பாட்டு தான். நரம்பும் நாடி இவை எனக்கெல்லாம் புறம்பெரும் நாடி உண்டு. அதான் ஈஸ்வர நாடி, பிரம்ம நாடி. 10 நாடி அது உண்டு. அந்த நரம்பு அந்த நாடி தான். அந்த நரம்பு வழியாக வெப்பம் ஏற்பட்டு அது கண்டஸ்தானத்துக்கு வரும். அப்போ வரும்போது என்ன உஷ்ணம் ஏற்படும் போது புருவமத்தியில் ஒரு அரிப்பு மாதிரி வரும். ஒரு வகையான உணர்ச்சி. இப்போ கண்டஸ்தானத்துலேயும் ஒரு உணர்ச்சி இருக்கும். ஆனால் ஏற 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 உச்சிக்கு கீழே இருக்க அந்த ஜவ்வு ஒரு ஊசி மணி இருக்க ஜவ்வு கரையும். அப்போ புருவமத்தில் இருக்கிற ஜவ்வும் கரையும். உள்ள தலைவன் இருப்பான். அனல் ஏற்ற சொல்லுவான். அனல் ஏற்ற வினாத்தண்டு வழியாக வரக்கூடிய அந்த நரம்பு அங்கே ஜவ்வு அடைச்சிக்கிட்டு இருக்கும். ஜவ்வு அடைச்சிக்கும் போது மறுபடியும் ஒரு குத்துறம்மா மூச்சு காற்று இழுக்கும். மறுபடியும் ஒரு குத்துனோடனே இந்த ஜவ்வெல்லாம் கரைஞ்சிக்கிட்டு மேலே அந்த அனல் ஏறும். அந்த நரம்பு ஓடியா அனல் ஏறும். உடனே புருவமத்தில் இருக்கிற அந்த ஜவ்வை கரைச்சிக்கிறோம். கொண்ட கண்டசாந்தம் இருக்க ஜவ்வும் கரையும். இப்படி குத்தி 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 ஒரு 5, 6, 10 முறை குத்துனா அனல் பீரிட்டு எழுந்திரிக்கும். பீரிட்டு அனல் எழுந்திரிச்சு அந்த ஓட்டெல்லாம் ஜவ்வெல்லாம் அறுத்துடும். அதான் சுழிமனை கருத்து அறுத்துன்னு சொல்லுவோம். அப்போ என்ன சொல்கிற இந்த ஊசி மன வாசலில் ஜவ்வு கரைந்தால் சுழிமனை கதவு திறந்தாக அர்த்தம். சுழிமனை கதவு தொண்டைக்கு இருக்க ஊசி மணல் ஓட்டை இது எதுவும் ஒன்றா சேரும். மூச்சு காற்று சுழிமணி எழுப்பான், ஸ்தம்பிப்பான். ஸ்தம்பித்த உடனே கண்டாசானத்திலேருந்து அதை உள் இருக்கக்கூடிய இந்த அமிர்த பானம் கண்டாசானத்தில் துளி துளியாக வரும். அந்த பானத்தை அந்த அமிர்தத்தை உண்ணுகின்ற மக்களுக்கு தான் மரணமில்லை. அவருக்கு முடிவிடாதவர். இதை செய்து தருபவர் ஆசான் ஞான பண்டிதன் அல்லது ஞானிகள். இந்த முறை இது முற்று பெற்றவர்கள். பரிணாம வளர்ச்சியிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் இந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் உடம்பும் உயிரையும் சேர்க்கின்ற இடம் புருவமத்தி. எல்லா மனிதருக்கும் உடம்பு அப்படியே கடந்து போகும். உயிர் போயிடும். அப்போ சொல்லும் உடம்புல இருக்க அந்த உடம்பு உயிர் சொல்லும், இவ்வளோ நாள் இருந்தேன், நீ என்ன புண்ணியம் செஞ்ச, என்ன பூஜை செஞ்ச, ஆகவே உடம்பு நலிந்து விட்டது, நான் போயிடுறேன்னு போயிடும்.